ஓம் அறிகவம் சொல்லி அருண் மனை சூட்ட பெருகு தமிழ் வெள்ளம் பெருகும் ஒரு கரை சொற்பத்து பரத்தில் உட்பவித்த யானைமுக கற்பகத்தை கைத்தொழுத கால். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாஸ் வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி 6/8/2025 புதன்கிழமை. இன்றைய திதி துவாதாசி, பகல் 2 மணி வரை, பிறகு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் மூலம், பகல் 1 மணி வரை, பிறகு பூராடம். இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் 1. மரண யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நன்னாள். பிரதோஷம் பவித்ர ரோபணம், விஷ்ணு பவித்ரோத்சவம். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் எப்படி, என்ன நேரத்துக்கு என்ன நடக்கும் என்பதனை காண்போம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. குளிகை பகல் காலை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி வரை முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய வார சூலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். பகல் 12:24 வரை வார சூலை உள்ளது. இன்றைய நாள் உங்களுக்கு ஆரம்பத்தில் மரண யோகமும் மதியத்துக்கு பிறகு அமிர்த யோகமும் கூடிய நன்னாள். மிகவும் சிறந்த பலனை மாலை நேரத்தில் கூடும். நண்பர்களே, இன்றைய ராசி பலன் கூடவே நட்சத்திர பலன். இன்றைய நாளில் பகல் 1 மணி வரை மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும். 1 மணிக்கு பிறகு இன்னும் கூடுதலான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நாள் முழுக்கவே மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் மேசராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் நன்மை கிடைக்கும். பரணி நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரிய ஜெயமாகும். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனைத்து காரியம் ஜெயமாகும். நண்பர்களே, ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் காலை நேரத்தில். பிறகு சர்வ காரியமும் ஜெயமாகும். மன மகிழ்ச்சி கூடும். சாந்தம், சந்தோஷம் வந்து சேரும். சில நேரத்தில் பகல் பொழுதே எண்ணிய காரியம் நிறைவேறக்கூடியவும் கூடும். ரிஷபராசிக்கு தடைப்பட்ட காரியம் ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கிருத்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரிய ஜெயம். ரோகிணி பகல் 1 மணி வரை மன உளைச்சலும் சிக்கலும் இருக்கும். பிறகு அனைத்து காரியத்திலும் ஜெயமாகும். மிருக சீரிசம் பகல் 1 மணி வரை அனைத்து காரியத்திலும் ஜெயம். பிறகு மன உளைச்சல் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மிதுனராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். சிக்கல்கள் சிறு சிறு வகையில் வந்தாலும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் எண்ணியபடி நடக்கும். மதியம் வரை, பிறகு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் மதியம் வரை கவனமுடன் இருக்க வேண்டும். மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் அனைத்து காரியத்திலும் வெற்றியும் சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும்.
புனர்பூச நட்சத்திரம் காலை பகல் 1 மணி வரை அனைத்திலும் வெற்றி. பிறகு சற்று கவனம், நிதானமுடன் பொறுமையோடு இருக்க வேண்டும். நண்பர்களே, கடகராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரும். கடகராசியில் விசாக 4ஆம் பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பும், பிறகு பொறுமை நிதானத்துடனும் இருக்க வேண்டும். பூச நட்சத்திரத்தில் காலை 1 மணி வரை பொறுமையோடும் நிதானத்தோடும் பக்குவத்தோடு இருக்க வேண்டும். பிறகு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி வந்து சேரும். ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து காலத்திலும் வெற்றி, மனமகிழ்ச்சி கூடும் மதியம் வரை. பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மையும் சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். சிறு சிறு தடங்கள் இருக்கும், கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்திலும் நன்மை கிடைக்கும். மக நட்சத்திரம் நன்மை தரும், பூர நட்சத்திரம் நன்மை தரும், உத்திர நட்சத்திரமும் நன்மை தரும். சர்வ காரியத்துக்கும் உகந்தது. நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு சிறு தயக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். காலை பொழுதில் சில நேரம் பொறுமையோடு இருக்க வேண்டும். மாலை பொழுதிலும் சில நேரம் பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்க மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரம் மதியம் வரை சற்று பொறுமை, அதுக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி. சித்திரை நட்சத்திரம் மதியம் வரை மிக சிறப்பு, பிறகு சற்று பொறுமை தேவை. நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு சர்வ காரியமும் கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். சில தடங்கள் மாறி மாறி வரும். காலை நேரத்தில் சில சிக்கல்கள் இருக்கும், மாலை நேரத்தில் சாதகமாக இருக்கும். சிக்கல்களை தவிர்க்க பொறுமை நிதானம் தேவை. சித்திரை நட்சத்திரம் காரிய ஜெயமாகும், சில நேரம் மன உளைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் மாலை வரை மதியம் வரை சற்று பொறுமை, பிறகு மாலை நேரத்தில் அனைத்து காரியத்திலும் சாந்தம் சந்தோஷம் கிடைக்கும். விசாக நட்சத்திரம் மதியம் வரை அனைத்து காரியத்திலும் வெற்றி, பிறகு மற்றவர்களிடம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மையும் சாந்தமும் சந்தோஷமும் வந்து சேரும். விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும். மதியத்துக்கு பிறகு சற்று பொறுமை தேவை. அனுச நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மதியம் வரை. பிறகு மாலை நேரத்தில் சர்வ சந்தோஷம் சாந்தமும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரம் மதியம் வரை சிறப்பு, பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, தனுசு ராசி நண்பர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மையும் சாந்தமும் வந்து சேரக்கூடிய நாள். அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் காரிய ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், மனம் சாந்தம் கிடைக்கும். சிறு சிறு தடங்களெல்லாம் விலகி இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக வந்து சேரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் இருக்கக்கூடும், இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். உத்திராட நட்சத்திரம் அனைத்து வகையிலும் நன்மை தரும். திருவோண நட்சத்திரம் மதியம் வரை சிறு தடங்கள் இருக்கும், மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் அனைத்தும் சாந்தம் சந்தோஷம் கிடைக்கும். நண்பர்களே, கும்பராசி நண்பர்களுக்கு நடுநிலையான நாள். சிறிய நேரம் நன்மையும் சிறிய நேரைய தலங்களும். எது நன்மை என்று செய்கிறோமோ அவர்களே இடையூறாக வருவார்கள். சற்று கவனம் பொறுமையோடு இருங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிய வரை சிறப்பும், பிறகு சிக்கலும். சதய நட்சத்திரம் மதிய வரை சிக்கலும், பிறகு நன்மையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிய வரை சிறு சிறு தலங்களும் நன்மையும், எதிர்பாராத விதத்தில் நன்மை கிடைக்கும். திடீர் என்று பகையாக மாறும், சிக்கலை உருவாக்கும் மதியத்துக்கு பிறகு.
மீனராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சார்ந்த சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் நன்மையும் தீமையும் கலந்த நாளாக உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியத்து வரை பொறுமை, நிதானம், வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது, பிறகு அனைத்திலும் வெற்றி. கேட்டை நட்சத்திரம் மதியம் வரை அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமோடு இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.